தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மகர ராசி மே மாத ராசி பலன். தசாபுத்தி ரீதியாக இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் கிரக நகர்வுகள்? ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சொந்த நட்சத்திரத்தில். மகர ராசிக்கு ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு. வேலை வாய்ப்பில் பிரச்சனை, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையிலே 1-2 சொல்ல முடியாது, நிறைய. இந்த மே மாதத்துலையாவது ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுமா அப்படின்ற மாதிரி. எதிர்பார்ப்பு அப்படின்னாக்கா ஒரு வேலை கிடைக்கிறது, இல்லை வேலையில் மாற்றம். அது மாதிரி நம்மளை யாரெல்லாம் கெடுத்தாங்களோ அவங்க எதிர்க்க வாழ்ந்து காட்டுறது, ஒரு கெத்தாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். இது எல்லாமே பூர்த்தி ஆகுமா? மே மாதத்தில் பூர்த்தி ஆகும். ஏன்னா கிரக நகர்வுகள் மகரத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல இந்த மாதிரியான இடங்களில் தான் கிரக நகர்வுகள் இருக்குது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு எல்லாமே. சனி மட்டும்தான் நிரந்தரமாக இருப்பார். இன்னொன்று ராகு, கேது. மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இப்போ முதல் தசை அப்படின்னாக்கா ராகு தசை. எல்லாருக்குமே அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தசை தான் முதல் தசை. ஆனால் ராகு தசையிலேருந்து நம்ம கணக்கெடுப்போம். ராகு தசை இது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் வரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பாதம் 10 வருடங்கள் தான் அந்த தசா புத்தி, அதாவது சந்திரனோட தசை. 8 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே தான் இந்த ராகு மகா தசை அப்படிங்கிறது வரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 6 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே வரும். இந்த தசா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசை. இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வரைக்கும் படிப்பில் எவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ இந்த மாதத்தில் ஓரளவுக்கு அந்த கஷ்டம் தீரும். நிறைய பேருக்கு வலி, வேதனை. படிப்பு சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும். படிப்பு சார்ந்து நம்ம எடுக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாம் எழுதுகிறாங்கல்ல, படிப்பு சார்ந்து எழுதக்கூடிய எக்ஸாம், அதாவது அடுத்த படிப்புக்காக நம்ம எக்ஸாம் எல்லாம் எழுதுவோம் இல்லையா, அதெல்லாம் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ ஒரு புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் வரும். ஏன்னா குருவுடைய நகர்வுகள் அது மாதிரி குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை இந்த மாதத்தில் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு தெளிவு பிறக்கும் இந்த படிக்கிறவங்களுக்கு. மேல் படிப்பு படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நிறைய உங்களுக்கு படிப்பு ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசிக்கு படிப்பு நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, எது எப்படியோ எவ்வளோ தடங்கள் ஆனாலும் சரி படிச்சிருங்க. ஏன்னா இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய தசைகள் ராஜகிரக தசைகள். அதாவது குரு தசை, ராகு தசைக்கு அப்புறம் குரு தசை, குரு தசைக்கு அப்புறம் சனி தசை, புதன் தசை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 60 வயசுக்குள்ளே 60 வயசு ஆகிடும். அதன் பிறகு எந்த தசை வந்தான்னா வராகட்டின்னா அப்படின்னு சொல்லுவீங்க. இது மாதிரி இந்த ராஜகிரக தசைகள் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு தசைகள் சரியில்லைன்னா லைஃபே காலியாகிடும். அது மாதிரி இருக்கும். அப்போ படிப்புங்கிறது மகர ராசிக்கு ரொம்ப முக்கியமானது. இது பொதுவாகவே எல்லாருக்குமே எடுத்துக்கலாம். மகர ராசிக்கு மட்டும் இல்லை, படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ 22 வயசுக்கு மேலே வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. மே மாதத்துலேயே வேலை கிடைச்சிரும். வேலை கிடைக்கும். வேலை ரீதியாக அதுக்குண்டான முயற்சி எடுத்துருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள். ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலை சிறப்பாக இருக்கும். இந்த ப்ரொமோஷன் அது மாதிரி எதிர்பார்த்துருந்தால் அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அது மாதிரி அதுக்குண்டான முயற்சிகளை இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள். சுப விரயங்களும் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகும்போதே ஒரு விரயத்தை கொடுப்பார், தேவையில்லாத செலவு கொடுப்பார். அது கூட சுப விரயம், நல்ல செலவு அப்படின்னு எடுத்துக்கலாம். பொருளாதாரத்துலேயும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். திருமணத்துக்காக யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். திருமணம் சக்ஸஸ் ஆகும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ராகு தசையெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம்லாம் சொல்லவே தேவையில்லை. 34 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அடி மேலே அடி, அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கு திருமண வாழ்க்கை ரீதியாக. அது அமர்ந்த இடம், அந்த வீடு கொடுத்த கிரகம், அதாவது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. தப்பாக முடிவெடுத்து தப்பாக மாட்டி ஏதோ என்ன பண்ணனே எனக்கே தெரில சார் அப்படின்வாங்க. தேவையில்லாத ஏதோ பண்ணி மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும். இப்போ பரவாயில்ல, இந்த மாத கிரக நகர்வுகள் உங்களுக்கு பரவாயில்ல. குருவுடைய நகர்வுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள்,
புதுசாக ஒரு பார்ட்னர் வர்றது திருமணம் சார்ந்து. இன்னொன்று வந்து பிரிந்து போன சொந்தங்கள்லாம் ஒரு சில பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. அடுத்து வந்து குரு தசை. குரு இந்த ராசிக்கு வந்து விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 26 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள இந்த குரு மகாதசை அப்படிங்கிறது வருது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 24 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும். அப்போது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 24 வயசுலேருந்து 54 வயசுக்குள்ளே தான் இந்த குரு மகாதசை அப்படிங்கிறது வருது. எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு சில வயதுகள், அதாவது 30 வயசுக்கு மேலே ஃபேமிலி செட்டில்ட் ஆகணும், நீங்களும் வேலையில் செட்டில் ஆகணும், நல்ல ஒரு வேலை ஃபேமிலி அது மாதிரி கிடைக்கக்கூடிய இடத்துல தான் 30 வயசுக்கு மேலே அப்படின்னு வச்சுக்கலாம். மத்தியம வயதில் இந்த குரு தசை வருது. இந்த குரு தசை ராசிக்கு 3ஆம் அதிபதி 12 குடைய கிரகம். இது என்னன்னாக்கா வேலை கொடுத்துரும், வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்காம இல்லை வந்து தடுமாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கும், வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். குருதசை நன்மை செய்யாது. ஒரு சில பேருக்கு வந்து மறைமுக சுப தொடர்பு இருந்துச்சுனாக்கா, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த ஏறின நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரம் சரியான நட்சத்திரம், நல்ல நட்சத்திரமாக இருந்தால், இல்லை கூட சேர்ந்த கிரகங்கள் நல்ல ஒரு வலுவான கிரகம், யோக கிரகமாக இந்த ராசிக்கு இருந்தால் முதல் 10 வருஷம் நல்லது பண்ணிடும். பின்னாடி 6 வருஷம் அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகங்களாக வருது. இப்போ தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வையில் இந்த சூரியன், அதோட சுக்கிரன், இது எல்லாமே புதன் எல்லாமே மாற்றுறது வந்து அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா? சூரியன் மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அது கூட ரிஷபலக்கணமாக வந்தால் வேலை மாற்றம் உண்டு, வேலையில் நல்லாவும் இருக்கும். அது கூட ரிஷபலக்கணமாக வந்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துக்கு வந்து குரு தசை நன்மை செய்யாது. இப்போ வந்து மகர ராசி, அப்போது இந்த சுக்கிரனையே பார்க்குறது, சூரியனை பார்க்குறது, இப்போ 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனை பார்க்குறது, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதாவது ரிஷப லக்னம், துலா லக்னம், சிம்ம லக்னம், கடக லக்னம், இந்த மாதிரியான லக்னங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு தசை பாடாப்படுத்திட்டு வரும், நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த சூரியனை சனி பகவான் பார்க்குறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள், வேலையில் ப்ரொமோஷன் இல்லைன்னா இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலையில் இடமாற்றங்கள் கேட்டிருந்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதத்தில் சாங்ஷன் ஆவீங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுறவங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இது வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். குருதசையில் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு, வளர்ச்சியே இல்லாமல் வச்சுருக்கு குருதசையில். ஏன்னா மகர ராசிக்கும் மகர லக்னத்துக்கும் குரு நன்மை செய்யாது, வேலையை கொடுத்துரும், அந்த வேலையில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இன்னொன்று தொழில் செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக சொல்ல முடியாது, வேலைக்கு பாசிட்டிவாக சொல்லலாம், எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம், ஓரளவுக்கு தான். அதே தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் 10 வருஷம் மட்டும் இல்லை, 16 வருஷமும் ரொம்ப கவனமாக நீங்கள் தொழில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து வளர்ச்சிகளை கொடுக்காது, திடீர்னு கடலில் மாட்டி விட்டுரும், தப்பான நபர் வந்து கான்டாக்டில் வந்துடுவாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது மூலமாக வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஏதோ ஒன்று சனி பார்வையில் மாட்டுச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பண வரவு கொடுக்கும், திடீர்னு வந்து ஏதோ மணி லாக் ஆகிருக்குன்னா அதெல்லாம் வரும், கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, யாருக்காவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் கம்மியாக வருது, உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கம்மியாக வருது. உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டே வந்ததுனாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். யாராவது வீடு கட்டணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அப்படி இல்லைனாக்கா இடம் வாங்கணும், வண்டி வாகன சேர்க்கை ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க லோனுக்காக, அதெல்லாம் சேங்ஷன் ஆகும். இல்லை அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சாலும் அது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். அந்த மே மாதத்தில் சிறப்பான ஏற்றங்கள், ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரோ ஒரு அன்னோன்னி பிறக்கும் இந்த டைமில், திடீர்னு தப்பு பண்ணிட்டோம், இதுலேருந்து நம்ம மாறிப்போம் அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது ஒரு சில பேருக்கு இந்த குரு தசையில், சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், அது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த மாதத்தில். கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதனா போயிருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆனால் மே மாதங்கிறது உங்களுக்கு வந்து அந்த கோர்ட்டெல்லாம் லீவு தான். ஆனால் அந்த கேஸுக்கு உண்டான இது இருக்குது இல்லையா, அந்த சாதகமான போக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வழக்குக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். வழக்கு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும். எல்லாமே பேசி தீர்த்துக்கிறது ஏதோ ஒன்று, அது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம். இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும், வீடு கட்டுறது, அதெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள். அடுத்து சனி தசை,
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 55 to 74, திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 42 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வருது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசு to 59 வயசு. மகர ராசியில் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க. அதாவது சனி தசையில் எல்லாருமே சொல்ல முடியாது, கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா, சனி தசை இப்போ தான் 7.5 சனி விடுதலை ஆயிருக்கு. 7.5 சனி விடுதலையான பிறகு நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு கூட ஒரு சில பேருக்கு தெரியாது. சனி தசை நடந்துட்டுருக்கு, சரி இருக்கட்டுமே, அதுக்காக என்னப்போ அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் சனி தசை ராசிக்கு வந்து உங்களுக்கு 7.5 சனி வரும்போது அந்தளவுக்கு நல்ல இது கொடுக்காது. சரி, இப்போ 7.5 சனி விடுதலை ஆகிட்டார், இப்போ ஏன் நல்ல பலனை கொடுக்காது அப்படின்னா, 7.5 சனி வரைக்குமே உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாக்கா, 7.5 சனி முடிஞ்ச பிறகு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வையில் சனிக்கு பக்கத்திலே கூட இப்போ செவ்வாய் இருக்கிறாரு, செவ்வாய் மாற போகிறாரு. இன்னொன்று சூரியனும் வந்து சனி பார்வையில் இருக்குது, சுக்கிரனும் சனி பார்வையில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய டைம். கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சனி தசையில் இருக்கிறவங்க. யாருக்காவது வந்து இந்த சுக்கிரனோ இல்லை இந்த சூரியனோ இல்லை புதனோ 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டால், அதாவது உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக இருந்து இப்போ சனி பார்வையில் மாட்டினா, இப்போ சனி பார்வையில் பார்க்குறான்னு வச்சுக்கலாம், அந்த பார்வை படக்கூடிய இடங்கள இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா பொருளாதார வரவு கொடுக்கும். இப்போ வந்து அந்த கொடுத்த பணம் வர்றது, வாங்கின பணத்தை கொடுக்கறது, அதாவது வட்டி கட்டுறதோ இல்லை கடன் கொடுக்குறதோ, இது மாதிரி ஒரு பண ரீதியான பிரச்சனைகள் தீரும். மன உளைச்சலேருந்து வெளியே வருவீங்க. இன்னொன்று, ஷேர் மார்க்கெட்லலாம் வந்து இந்த டைமில் போகிறது நல்லதில்லை. உழைப்பு இல்லாமல் எந்த பணமும் வராது சனி தசையில். குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்துருந்தா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. உங்களை விட உங்களுக்கு வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும். இப்போ சுய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து வக்கரமாக இருக்கிறவங்களும், இல்லைனா சனி பார்வை சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் சுய ஜாதக சனி இருந்தால் ஒரு சில மாற்றங்களை பார்க்கலாம். அது நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றமாக எடுத்துக்கலாம். ஏன்னா சனி ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ 7.5 சனி விடுதலையான பிறகும் இப்போ வந்து நல்லாயிருக்கும். இதன் பிறகு வந்து குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும். இது வந்து ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மே மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் வந்து முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு அப்படியே போகும், நல்லாவே இருக்கும் 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்களை எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி தசையை முடியணும். ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடங்கள் அப்படிங்கிறது சுக்கிர புத்திக்கு பிறகு சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாமே நன்மை செய்யாத புத்திகள். அப்போ உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு வரும். கொஞ்சம் தாங்கிக்கிறது நல்லது. இன்னொன்று வந்து தொழிலை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், நேர்த்தியாக பண்ணுங்கள், உங்களுடைய நேரடி பார்வையில் பண்ணுங்கள். வேலை கூட கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், வேறு வழி இல்லை. ஏன்னா மன உளைச்சலை கொடுத்துட்டே இருக்கும். ஏதோ நடக்குது, ஆனால் ஏதோ நல்லபடியாக போயிட்டுருக்கோம், ஆனால் இருந்தாலும் நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் தாங்கிக்கிறது நல்லது. கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், பரவாயில்ல. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான். அந்த அளவுக்கு கைவிட்டுறாது. ஏன்னா மகர ராசிக்கு வந்து ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம். நல்ல ஒரு மாற்றங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த மாதத்தில் சிறப்பான மாதம் எடுத்துக்கலாம். நன்றி.